முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்டா, உங்களுக்கு தெரியும் செம்மணி மனித புதைக்குழியில் நிறைய விடயங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டது. குறிப்பாக மனித இன்பு சிதிலங்கள் 50க்கும் மேற்பட்ட மனித இன்பு சிதிலங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்ட அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயங்களை நாங்கள் இதில் பார்க்கணும். அதில் சில பொருட்கள், ஆதார பொருட்கள் சிலது மீட்கப்பட்டிருந்தது. அது தொடர்பான ஆய்வின் அடிப்படையில் செய்யப்பட்ட அறிக்கை வெளிவந்திருக்கு. அந்த அறிக்கையில் திடுக்கிடும் உண்மைகள் வெளியாகி இருக்கின்றன. அதில் குறிப்பாக சில சிறுமிகள், அதாவது சிறுவர்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று ஊகிக்கப்பட்டது. அந்த இடத்துல அதில் நிறைய சிறுமிகளும் புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்கின்ற விடயங்கள் வெளியாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அங்கே எடுக்கப்பட்ட ஆடைகள் ஆடைகள், வளையல்கள், அது மட்டும் இல்லாமல் சில ஆதார பொருட்களை வச்சு பார்க்கின்ற பொழுது அங்கே பெண்கள் சித்திரவதை செய்து கொல்லப்பட்டிருக்கலாம் என்கின்ற விஷயங்களும் வெளியாக இருக்கின்றது. அதாவது சரியான முறையில் இந்த உடல்கள் அடக்கம் செய்யப்படவில்லை. ஆகவே இங்கே ஒரு மனித மாண்புக்கு அப்பாற்பட்ட, மனித நேயத்திற்கு அப்பாற்பட்ட சில மனிதாபிமானமற்ற விடயங்கள் இடம்பெற்றிருக்கலாம், மனித உரிமை மீறல்கள் இங்கே நடைபெற்றிருக்கலாம் என்கிற விடயங்கள் வெளியாக இருக்கின்றது. அதில் குறிப்பாக ஒரு தொகுதி பொதிகளுக்கு 2 பொதிகள் மீட்கப்பட்டிருந்தன. அந்த பொதிகளுக்கு இருந்த என்பு சீதங்கள் அனைத்துமே சிறுவர்களுடையது என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே அங்கே சிறுவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள், அங்கே இருக்கின்ற சிறுவர்கள் கொன்ற பின்னர் அவர்கள் பொதிகளுக்கு போட்டு தாட்டார்களா அல்லது என்ன நடந்தது என்கின்ற கேள்விகளும் இப்போ மக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது தான் சொல்ல வேண்டும். உண்மையிலேயே இந்த செம்மணி மனித புதைகுழி மக்களுடைய ஒரு கண்ணீர் காணிக்கையால் இப்போ மூழ்கி கொண்டிருக்கின்றதான் சொல்லணும். இந்த விடயங்களை பார்க்க சில பேருக்கு தங்களுடைய பழைய ஞாபகங்கள் வரும். காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்கள் தங்களுடைய காணாமல் போனவர்கள் இங்கே இருக்கின்றார்களோ என்கின்ற கேள்விகளும் அவர்கள் மத்தியில் எழுந்திருக்கும். ஆகவே ஒரு மிகப்பெரிய மனித புதைகுழியாக தொடர்ந்துமே இயங்கி கொண்டிருக்கின்ற இது மக்கள் மத்தியில் பல அதிர்வலைகளையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. அது தொடர்பான ஆய்வு முடிவுகளைத்தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். அதில் குறிப்பாக இதில் இருந்து சொல்லப்படுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மனித உரிமை மீறல்கள் இங்கே இடம்பெற்றிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பேராசிரியர் ராஜ் சோமதேவ் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அவர் என்ன விஷயத்தை இதில் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அரியாலை சித்துப்பாத்தி மயானத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ள மனித புதைகுழியில் மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றிருக்க சாத்தியங்கள் அதிகம் உள்ளன என்ற விஷயத்தை பேராசிரியர் ராஜ் சோமதேவ் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அதில் குறிப்பாக அவர் என்ன விஷயத்தை சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, செம்மணி மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வுப் பணிகள் ஜூலை மாதம் 10ஆம் தேதியுடன் முடிவுக்கு வந்தன. இதன்போது 2ஆம் கட்ட அகழ்வுப் பணிகள் தொடர்பில் நீதிமன்றத்தில் அறிக்கையிடுமாறு துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான ராஜ் சோமதேவுக்கு ஆனந்தராஜா அவர்கள், நீதவான் ஆனந்தராஜா அவர்கள் உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவுக்கு அமைய பேராசிரியர் ராஜ் சோமதேவ நீதிமன்றத்தில் தனது அறிக்கையை சமர்ப்பித்துள்ளார். அந்த அறிக்கையில் சில விஷயங்கள் இருக்கின்றன. என்னென்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா, செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை 65 என்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இந்த புதைகுழியில் பாரம்பரிய அல்லது மரபு ரீதியான வகையில் சடலங்கள் அடக்கம் செய்யப்படவில்லை என்பது உறுதியாக தெரிய வருகின்றது. இதன்படி குற்றச்சம்பவங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் அதிகம் இதில் இடம்பெற்றிருக்கலாம் என்கின்ற சந்தேகமும் எழுகின்றது. இந்த அடக்கு முறைமைகளில் இருந்து தெரிய வருகின்றது இப்படியான விடயங்கள் நடந்திருக்கலாம் என்பது. மேலதிக தகவல்களுக்காக அகழ்வுப் பணிகள் தொடரப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையையும் அவர் முன்வைத்திருக்கிறார். அந்த வகையில் அவர் இந்த கோரிக்கைக்கு ஏற்ப அகழ்வுப் பணிகள் சம்பந்தமான இன்னொரு விஷயம் வெளியில் வந்திருக்கு. என்று பார்த்தீங்கன்னா, ஜூலை 21 அகழ்வு நடைபெற இருக்கின்றது. ஆகஸ்ட் 6 இதற்கான வழக்கம் நடைபெற இருக்கின்றது என்ற தகவல்கள் வெளிவந்திருக்கின்றது. செம்மணி மனித புதைகுழி மீதான 3ஆம் கட்ட அகழ்வுப் பணிகள் எதிர்வரும் 21ஆம் தேதி இடம்பெறும் என்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி தொடர்பான வழக்கு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் ஆனந்தராஜா முன்னிலையில் நேற்று விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதன்போதே செம்மணி மனித புதைகுழி தொடர்பான 3ஆம் கட்ட அகழ்வுப் பணிகள் எதிர்வரும் 21ஆம் தேதி இடம்பெறும் என்றும் இது தொடர்பான வழக்கு ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே தொடர்ந்துமே இதன் அகழ்வுப் பணிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதாவது இந்த அகழ்வுப் பணிகள் இன்னுமே முடிவடையலை. ஏண்டா முதல் ஒரு இடத்துல அகழ்வுப் பணிகள் இடம்பெற்றது. பிறகு ட்ரோன் மூலமாக செய்யப்பட்ட புகைப்படங்களை வைத்துக்கொண்டு அடுத்த கட்ட ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. ஏற்கனவே செய்மதி மூலமாக எடுக்கப்பட்ட படங்களில் இன்னொரு இடத்திலையும் மனித புதைக்குழி இருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிடப்பட்டது. அந்த சந்தேகம் வெளியிடப்பட்டதன் அடிப்படையில் ட்ரோன் மூலம் அந்த இடத்துல ஸ்கேன் செய்யப்பட்டு பிறகு அந்த இடத்துல மனித சிதிலங்கள் தோண்டப்பட்ட இடத்துல தான் அந்த இடத்துல 2
பொதிகள் கண்டுபிடிக்கப்படணும். அந்த பொதிகளில் இப்போ இருக்கிறது வந்து சிறுவர்களுடைய என்பு சிதிலங்களாக இருக்கலாம் என்று ஆய்வின் அடிப்படையில் தெரிய வந்திருக்கின்றது. தொடர்ந்துமே பார்க்கலாம் என்ன விஷயங்கள் இதில் வரப்போகுது. அதிலையும் குறிப்பாக இன்னொரு முக்கியமான விடயத்தை இதில் நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, புதைகுழியில் இருந்து மீட்கப்பட்டது சிறார்கள் என்ற காலனி என்ற விடயம் தெரிய வந்திருக்கின்றது. செம்மணி மனித புதைகுழியிலிருந்து காலனி ஒன்று மீட்கப்பட்ட நிலையில் அது 6ஆம் இலக்க காலனியாக இருக்கின்றது. ஆகவே 6ஆம் இலக்க காலனியாக இருக்கின்ற பட்சத்தில் அந்த காலனி வந்து சிறார்களுடையதாக இருக்கலாம் என்கின்ற விடயம் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. செம்மணி மனித புதைகுழியில் மீட்கப்பட்ட சான்று பொருட்கள் தொடர்பான கூராய்வு அறிக்கை பேராசிரியர் ராஜ் சோமதோவினால் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையிலேயே மனித புதைகுழியில் மீட்கப்பட்ட காலனி 6ஆம் இலக்க அளவுடையது என்றும் அதில் 39 ரூபாய் 90 என்கின்ற விலையும் பொறிக்கப்பட்டுள்ளது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து சிறார்கள் சம்பந்தமான விடயங்கள்லாம் சொல்லப்பட்டதா என்று பார்த்தீங்கன்னா இல்லை. இந்த புத்தக பையோட மீட்கப்பட்டது பெண் பிள்ளையின் என்பு தொகுதி என்ற ஒரு விஷயம் வந்து என்பு பருவவியல் ஆய்வின் தகவலில் வந்து தெரிய வந்திருக்கின்றது. செம்மணி மனித புதைகுழியில் இருந்து நீல நிற பையோட மீட்கப்பட்ட என்பு தொகுதி S25 என்று பெயரிடப்பட்ட என்பு தொகுதி பெண் பிள்ளையுடையது என்றும் அந்த பெண் பிள்ளை 4 அல்லது 5 வயதுடையதாக இருக்கலாம் என்றும் நீதிமன்றத்தில் கூறப்பட்டிருக்கிறது. செம்மணி மனித புதைகுழியில் வந்து நீல நிற பையோட அகழ்ந்து எடுக்கப்பட்ட மனித என்பு தொகுதி தொடர்பான மருத்துவ கூராய்வு ஆய்வறிக்கையில் எதிர்வரும் 15ஆம் தேதிக்கு முன்னர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு சட்ட மருத்துவ அதிகாரி செல்லையா பிரணவனுக்கு நீதவான் ஆனந்தராஜா உத்தரவிட்டிருந்தார். அந்த அறிக்கை நீதிமன்றத்தில் நேற்று சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. இதன்போது S25 என அடையாளப்படுத்தப்பட்ட அந்த என்பு தொகுதி பெண் பிள்ளை உடையது. அந்த என்பு தொகுதி 92 சென்டிமீட்டர் நீளமுடையது என்பதுடன் அந்த பிள்ளை 4 அல்லது 5 வயதுடையதாக இருக்க வாய்ப்புகள் உள்ளன என்றும் அந்த ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. என்பு பருவவியல் ஆய்வுகள் என்ற அடிப்படையில் தான் இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதில் நான் என்னென்ன விஷயங்களை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆய்வறிக்கையில் என்னென்ன முக்கியமான விடயங்கள் இருக்கின்றதோ, என்னென்ன தேவையான அத்தியாவசியமான விடயங்கள் இருக்கின்றதோ அந்த விடயங்களை மட்டும் நான் ஒவ்வொரு விடயமாக எடுத்து சொல்கிறேன். சில முக்கியமான விஷயங்கள் வந்து அதில் இருக்கின்றது. சிறுவர்களுடைய எலும்புகள் இருக்கப்படுகின்றது. மீட்கப்பட்ட பொதிகளில் நான் முதல் குறிப்பிட்ட மாதிரி சிறுவர்கள் சான்று பொருட்கள் தான் அந்த பொதிகளுக்கே இருக்கின்றது என்பு சிதிலங்கள். அந்த விடயத்தை தான் நாங்கள் இதில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கட்டப்பட்ட பொதிக்குள்ள மனித என்பு சிதிலங்கள் என்ற விஷயத்தில் தான் இது வரப்போகுது. அதாவது செம்மணி சித்துபாத்தி மயானத்தில் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வரும் 2வது புதைகுழிக்குள்ளே வந்து 2 பொதிகள் எடுக்கப்பட்டிருந்தன. அந்த 2 பொதிகளில் வந்து 2 பொதிகளிலிருந்து மீட்கப்பட்ட மனித சிதிலங்கள் வந்து சிறார்கள் உடையது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த பொதிகளுக்குள் மனித சிதிலங்கள் காணப்படுகின்றன என்று நீதிமன்றத்தின் கவனத்துக்கு வந்து கொண்டு செல்லப்பட்டது. அதற்கு பிறகு மனித புதைகுழி தொடர்பில் பேராசிரியர் ராஜ் சோமதேவாவின் அறிக்கை நேற்று நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது. அந்த அறிக்கையிலேயே ட்ரோன் மூலம் அடையாளம் காணப்பட்ட பகுதியில் ஆய்வு செய்யப்பட்ட பகுதியில் தோண்டப்பட்ட குழிக்குள் இருந்து 2 பொதிகள் அவதானிக்கப்பட்டன. அவற்றில் துணியால் கட்டப்பட்டதாக ஒரு பொதி காணப்படுகின்றது, மற்றது ரப்பர் சீரால் கட்டப்பட்டதாக காணப்படுகின்றது. ஆகவே அந்த பொதிகளில் இருந்து மீட்கப்பட்ட அந்த மனித சிதிலங்கள் வந்து இந்த பொதிகள் 2க்குள்ளுமே பெரும்பாலும் மனித சிதிலங்கள்லாம் காணப்பட்டது. அந்த மனித சிதிலங்கள் வந்து சிறுவர்களுடையதாக இருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துல்லிய தகவல்களை அறிவதற்காக மேலதிக கூராய்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது ஒரு வகையில் இருக்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் இதில் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண்கள் சம்பந்தமான விஷயங்களும் இதில் வந்திருக்கின்றது. மீட்கப்பட்ட சான்றுகள் பெண்களுடையவையே என்கின்ற விஷயமும் இதில் முக்கியமான பொருளாக இருக்கின்றது. செம்மணி மனித புதைகுழியில் நீல நிற பையுடன் அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித என்பு தொகுதியுடன் மீட்கப்பட்ட பொருட்கள் பல பெண்களுடையவை என்று பேராசிரியர் ராஜ் சோமதேவ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கார். எனவே நான் சொன்னது வந்து அந்த பையுடன் மீட்கப்பட்ட சிறார் வந்து சிறுமியாக இருக்கலாம், அதாவது பெண் பிள்ளையாக இருக்கலாம் என்று சொல்லப்பட்டது. இதில் வந்து என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, மீட்கப்பட்ட சான்று பொருட்கள் வந்து அந்த பையோட மீட்கப்பட்ட சான்று பொருட்கள் வந்து பெண்களுடையவையாக இருக்கலாம் என்று ராஜ் சோமதேவ் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். நீல நிற பையுடன் அகழ்ந்து எடுக்கப்பட்ட மனித என்பு தொகுதி மற்றும் அதனுடன் மீட்கப்பட்ட சான்று பொருட்களின் கூராய்வு அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு பேராசிரியர் ராஜ் சோமதேவுக்கு நீதவான் உத்தரவிட்டதன் பிரகாரம் வந்து அதில் வந்து எடுக்கப்பட்ட அந்த சில பொருட்கள், அதாவது அந்த நீல நிற பையோடு எடுக்கப்பட்ட பொருட்கள், அதாவது S25 என்று அடையாளப்படுத்தப்பட்ட அந்த மனித என்பு தொகுதி மற்றும் அதனுடன் இணைந்த சான்று பொருட்களுடன் தொடர்புடைய அறிக்கையிலேயே ராஜ் சோமதேவ் அவர்கள் அதில் வந்து இருக்கிறது வந்து பெண்களுடைய சான்று பொருட்கள் என்று சொல்லியிருக்கிறார். குறிப்பாக தமிழ் பேசும் சமூகத்தைச் சேர்ந்த பெண்களுடையவை என்று கருதக்கூடிய 2 கால் சங்கிலிகள்
உடைகளுக்கு மேலதிகமாக சில துணிகள், 8 வளையல்கள், அவற்றில் 2 பிளாஸ்டிக் வளையல்கள், 4 உலோக கூறுகளுடனான வளையல்கள் என்பனவும் இதன்போது மீட்கப்பட்டிருந்தன. இதேவேளை உள்ளாடைகளவையும் இதில் மீட்கப்படவில்லை என்பதும் ஒரு மிகப்பெரிய விஷயமாக இதில் அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் இதில் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கட்டப்பட்ட பொதிக்குள்ளே இருக்கிற இந்த சிறுவர்களுடைய எண்பு சிதிலங்கள் பற்றி இன்னுமே சரியான ஒரு ஆய்வறிக்கைகள் வெளிவரையில், அப்படி அதில் ஆய்வறிக்கைகள் சிறுவர்களுடையதான என்ற ஆய்வறிக்கைகள் வெளிவந்தால் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏன்னா சிறார்கள் புதைக்கப்பட்டிருக்கின்றது வந்து ஒரு வகையில் பலராலும் பல விமர்சனங்களை ஏற்படுத்துகின்றது. அதே மேலே இங்கே சிறுவர்கள் கொல்லப்பட்டு அந்த பொதுக்குள்ளே போட்டு புதைக்கப்பட்டார்களா அல்லது உயிருடனே போட்டு புதைக்கப்பட்டார்களா என்கின்ற பல சந்தேகங்களும் எழுந்திருக்கின்றன. உண்மையிலேயே அங்கே நடந்தது வந்து மனித குலத்திற்கு எதிரான ஒரு மனிதாபிமானமற்ற செயல் என்பதை பல நாடுகளும் இப்போ ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இதற்கான நடவடிக்கையாக என்ன எடுக்க போகின்றார்கள் என்கின்ற ஒரு கேள்வியும் இப்போ எழுந்திருக்கின்றது. இனி அடுத்த கட்ட அகழ்வு பணிகள் இடம்பெறுகின்ற பொழுது என்னென்ன விஷயங்கள் வெளிவரும் என்றே தெரிய வராது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பெண்கள் சம்பந்தமான விடயங்களில் பார்க்கின்ற பொழுது தமிழ் பேசுகின்ற பெண்கள் அதிகமாக இங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கிற தகவல்கள் இதன் மூலமாக தெரிய வருது என்றால் அதில் எடுத்த சான்று பொருட்கள் மூலமாக தமிழ் பெண்கள் அணியக்கூடிய கால்ச்சலகைகள் மற்றும் அவர்களுடைய ஆடை வடிவங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த விஷயம் தெரிய வந்திருக்கின்றது. ஆகவே இதற்கான நடவடிக்கைகள் என்ன எடுக்க போன்றார்கள் என்ற ஒரு கேள்வியும் இப்போ எழுந்த வண்ணமே இருக்கின்றது. முன்னைய காலகட்டங்களில் செம்மணி இருந்த பகுதி மிகவும் ஆபத்தான ஒரு பகுதியாக தமிழர்களால் பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது. ஏன்னா அங்கே இராணுவ மயப்படுத்தப்பட்டிருந்த அந்த இடங்களில் போய் வரதே ஒரு மிகப்பெரிய சிக்கலுக்குரிய விடயமாக இருந்த நேரத்தில் இப்போ இது ஒரு மனித புதைக்குழியாக மாறி இருக்கின்றது. ஆகவே இதில் இருந்து வார விடயங்கள் திடுக்கிடும் தகவல்கள் மக்கள் மத்தியில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துகின்றது. ஆகவே இதில் என்ன நடவடிக்கை எடுக்க போன்றார்கள் என்றால் இதில் நடந்தது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், சிறுவர் துஷ்பிரயோகங்கள் இங்கே அதிகமாக நடந்திருக்கின்றது. ஆகவே சிறுவர்களுக்கு ஆதரவான அமைப்புகள் இதற்கு எப்படி குரல் கொடுக்க போன்றார்கள் என்ற கேள்விகள் தான் எழுந்திருக்கின்றன. தொடர்ந்து பார்க்கலாம் இந்த அரசாங்கம் இந்த செம்மணி மனித புதைகுழியை எப்படி கையாள போன்றது என்பதை.